வணக்கம் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே. நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய டெல்லி விஜயத்தை பற்றி பேசினோம். நம்முடைய கருத்து வெற்றி நிச்சயம் டெல்லி விஜயத்தின் மூலமாக என்று பதிவு செய்திருந்தோம். ஆனால் நேற்று முழுக்க பல சேனல்களில் பார்க்கும்பொழுது விஜய் அவர்களின் டெல்லி விஜயம் தோல்வி என்றெல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். ஒரு சிலர் 7 நிமிடமே பிரதம மந்திரி சந்தித்தார் என்றார்கள், ஒரு சிலர் 10 நிமிடம் என்றார்கள். இது மாதிரி பல தர்க்கமான செய்திகள் பதிவாகி இருந்தன. இன்று காலை டெல்லி ராஜகோபாலன் என்ற மிக மிக மூத்த பத்திரிகையாளர் ஒரு சேனலில் பேசும்போது அவருடைய அரசாங்க நியூஸ் பெரும்பாலும் கரெக்டாக இருக்கும், ஜெனியூனாக இருக்கும். அவர் 40 நிமிடங்கள் பிரதம மந்திரியும் விஜயவும் பேசிக்கொண்டிருந்ததாக பதிவு செய்தார். அதுதான் உண்மை போல் தெரிகிறது. எனவே நேற்றைய நமது தளத்தில் ஐநா முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் விஜயின் டெல்லி விஜயத்தை பற்றி முக்கியத்துவங்களை எடுத்து பேசினார். மீண்டும் இன்று இங்கு வந்திருக்கார். அவருடைய கருத்து விஜயின் டெல்லி விஜயம் வெற்றியா அல்லது யூடியூபில் சொல்லப்படுவது போன்று தோல்வியா என்ற அவரது கருத்தை பதிவு செய்ய வேண்டுகோள் விடுத்து வருக வருக கண்ணன் அவர்களை. வணக்கம் கணேஷ், மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்பதில். இந்த மாதிரியான ஹேஷியங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் 10 நிமிடம், இன்னொரு பக்கம் 40 நிமிடம், என்டிடிவி 20 நிமிடம், பிரதமருடன் 40 நிமிடம் இருந்தார், இதையெல்லாம் இந்த அரசு தவிர்த்திருக்கலாம். ஒரு செய்தி குறிப்பில் என்ன மாதிரியான கோரிக்கைகளை எழுப்புனாங்க அப்படின்றத அந்த குறிப்பில் இருக்குது. இத்தனை நிமிடங்கள் சந்தித்ததாகவும் அந்த குறிப்பு சொல்லியிருந்தா இந்த சிக்கல்களுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிடும். ஆமாம், அதனால் அவர் 7 நிமிடம் பார்த்திருந்தாலும் கூட அது ஒரு தோல்வி கிடையாது. 40 நிமிடம் பார்த்திருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியும் கிடையாது. அதனால் எவ்வளவு நேரம் சந்தித்தார்கள் அதை வைத்து ஒரு முடிவுக்கெல்லாம் நம்ம வர முடியாது. 2 நிமிடத்திலேயே ரொம்ப இனிமையான சந்திப்புகள் நிகழும். 2 மணி நேரம் நடக்கக்கூடிய சந்திப்புகள் தர்ம சங்கடமாக முடியும். வெளியில் டிப்ளோ லாங்குவேஜ், அதில் என்ன சொல்லுவாங்க, இந்த ராஜதந்திர மொழியில் டிஸ்கஷன்ஸ் வே கேண்டிட், வெளிப்படை தன்மையோடு பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அப்படின்னா என்னென்னா, அவர் சொல்கிறத நான் ஒத்துக்கலை, நான் சொல்கிறத அவர் ஒத்துக்கலைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். ஆமாம், அதை அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல ராஜதந்திரி என்பவர், ஒரு டிப்ளமேட், ஒரு தூதர் என்பவர், நீங்கள் ஏதேனும் கேட்டால் பார்க்கலாம்னு நான் சொல்லணும். அப்படின்னா நோங்கிற வார்த்தை இல்லை, நான் ஆமாம், நோன்னு சொல்லக்கூடாது, பார்க்கலாம்னு சொல்லணும். அதுக்கு நான் நோன்னு சொன்னேன்னா நான் டிப்ளமேட்டே கிடையாது. ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இதில் இந்த பரிபாஷையெல்லாம் இருக்கிறதுனால அவர் எவ்வளவு நேரம் சந்தித்தார், இந்த கோரிக்கைகளெல்லாம் வைத்தார், ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ்னு வரும்பொழுதே ஒரு புரிதல் இருக்குதுன்னு அர்த்தம். சார், இந்த நுவான்ஸ் இருக்குது பாருங்கள் சார். நோ அப்படிங்கிறது ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன். நம்ம சின்ன வயசில் இருக்கிறச்சே பல ஹோட்டலில் போயிட்டு பொங்கல் இருக்கா அப்படின்னா இட்லி இருக்குன்னு சொல்லுவோம், வடை இருக்கா அப்படின்னா பூரி இருக்குன்னா. இல்லைங்கிற வார்த்தை அப்புறம் கேட்டதுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றனாக்க அது மாதிரி சொல்லக்கூடாது. உண்மை, இல்லைங்கிற வார்த்தையே சொல்லாமல் உண்மை என்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்லுவோம். உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்களெல்லாம் கூட நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கு. ஆனால் இந்த காலப்போக்கில் ஒரு 30 வருஷங்களில் அந்த மாதிரியான ஒரு ஹவு டு சே நோ. மளிகை கடைகளில் கூட நீங்கள் ஒரு பொருளை கேட்டிங்கன்னா வேறு ஒரு பொருள் இருக்கிறதா சொன்னால் அது அந்த நீங்கள் கேட்ட பொருள் இல்லைன்னு அர்த்தம். கரெக்ட். இதில் வேடிக்கை என்னென்னா, தொல்காப்பியத்திலேயே இது ஒரு சூத்திரமாக இருக்குது. ஓ, அவரே சொல்கிறார் அப்படி தான் சொல்லணும்ன்ட்டு. நீங்கள் மிளகு கேட்டிங்கன்னா மிளகு கடையில் இல்லைன்னா அவர் என்ன சொல்லணும்னா உப்பு இருக்குன்னு சொல்லணும். இது தொல்காப்பியம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கார். அன்றைக்கி பழக்க வழக்கங்களில் இதெல்லாம் இருந்ததுனால எல்லாருக்கும் புரிஞ்சுது. உண்மை. இப்போ இல்லாததுனால கொஞ்சம் டிப்ளமேட்டிக் டிஃப்ரென்சஸ் நிறைய தெரியுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஜென்ரலாக சார், ப்ரோட்டோக்கால், நீங்கள் ஒரு யுனைடெட் நேஷன் அதிகாரியாக இருந்திருக்கீங்க. ப்ரோட்டோகால்ஸ் பற்றி உங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியாக தெரிஞ்சிருக்கு நிச்சயமாக நிறையா. ஒரு முதலமைச்சரும் சிஎம்மும் சந்திக்கிறாங்க. டைமை எக்ஸ்ட்ராவாக கொடுக்காது சிஎம் கிட்டே இருக்கா அந்த பவர்? இல்லை, அவர் யாரை சந்திக்கிறாரோ அந்த உயர்ந்தவர்கிட்ட தான் இருக்குது. 10 நிமிடங்கள்னு ஒதுக்கியிருக்கலாம் பிரதமருடைய அலுவலகம். அவர் அதை 40 நிமிடங்களாக நீட்டிக்கலாம். அவருடைய உதவியாளர்கள் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பரிபாஷை இருக்கும், இல்லை அவர் சொல்லிடுவார்.
நானே இந்த 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 சந்திப்பை முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த ஃபோன் வந்தாலும் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த உறவுகளில் இருக்கக்கூடிய கடைபிடிக்கப்படுகிற ஒரு மரபு. நீங்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த 10 நிமிடங்கள் உங்களுக்கு நான் தரேன், அந்த நேரத்தில் வேற உயிரே போனால் ஒழிய என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ சிஎம் போயிட்டு ஒரு வேளை ரிப்போர்ட் பண்ண மாதிரி 10 நிமிஷம் தான் நான், இல்லை சார் இன்னொரு 20 நிமிஷம் உங்களோட எனக்கு பேசணும், அப்படி டைம் கேட்க கொடுங்க முடியாது, அப்படின்லாம் கேட்க முடியாது. இதெல்லாம் நம்ம அன்ஆர்கனைஸ்டு பீப்புள் இல்லை நாலேஜ் வந்து அதிகமாக இந்த ப்ரோட்டோகால்ஸ் பற்றி தெரியாத விமர்சகர்கள் இந்த மாதிரியான பதிவுகளை செய்கிறாங்க. ஒரு பிரதமர், ஆமாம், ஒரு பிரதமர் வந்து அவருடைய டைரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாட்குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிமிடக்கணக்கில் அவருடைய சந்திப்புகள் இருக்கும். 7 நிமிடம் சந்திப்பு, 10 நிமிடம் சந்திப்பு, இப்படியெல்லாம் கூட இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பிரதமர், அவருக்கு வந்து 30 மாநில முதல்வர்களை சந்திக்கணும். அவர் 30 மாநில பிரச்சனைகளை அவர் தீர்க்க வேண்டும். பிரதமர் கீழே இருக்கக்கூடிய துறைகள்னு இருக்குது. இது தவிர இராணுவம், முப்படை, அது இது, நாட் 1 or 2. ஆமாம், அவர் காலையில் எழுந்தார்னா ட்ரம்ப்பை வேறு ஹேண்டில் பண்ணோம். ஆமாம், ராஜாங்க உறவுகள், வெளி உறவு, இதெல்லாம் வேற இருக்குது. அதனால் ஒரு மாநில முதல்வர், நமக்கு வந்து நம்முடைய தமிழக முதல்வர் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து இருக்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு விருந்தாளியாக போகிறார். அப்போது அந்த விருந்தாளியை நீங்கள் எவ்வளவு நேரம் தங்க வைக்கிறது என்பது உங்களை யார் விருந்தினராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் கையில் இருக்கு. ஓகே. ஸோ பலர் சொல்கிற விமர்சனங்கள் புரோட்டோகால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழில் சரியான வார்த்தை என்ன சார்? புரோட்டோகாலுக்கு நடைமுறை அல்லது ஒரு வரையறை, நடைமுறை வரையறை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு முறை இருக்குது. ஒருத்தரை இப்படி தான் சந்திக்கணும், இப்படி தான் சந்திக்கக்கூடாதுன்ட்டு. எப்படி நம்ம சில கோவில்களில் வந்து நீங்கள் வந்து அரைக்கால் சட்டை போட்டுட்டு போகக்கூடாது, அதுதான் வந்து முறை இல்லையா? அது வந்து சம்பிரதாயம். அது இதே வந்து அரசாங்க உறவுகளில், 2 மாநில 2 அரசு உறவுகளில் அதற்கு ஒரு முறை இருக்குது. அது எப்படி வேணாலும் நடந்துடாது. இப்போ வந்து பிரதமர் போய் ஒரு வெளிநாட்டு தலைவரை வரவேற்பாரா விமான நிலையத்தில்னா இல்லை, அது புரோட்டோகால் கிடையாது, அது நடைமுறை கிடையாது, அது வரைமுறை கிடையாது. ஆனால் அவர் அப்படி பண்ணியிருக்கார். யாரை வரவேற்கிறார்? புரோட்டோகாலை உடைச்சு உங்கள் மேலே இருக்க பிரியத்தை காட்டுறார். ஓகே, 10 நிமிடம் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். புரோட்டோகாலை உடைக்கிறதுக்கு மூலமாக ஒரு செய்தியையும் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் புரோட்டோகால். எவ்வளவோ நாட்டு தலைவர்கள் வருகிறார்கள், அவங்க எல்லாருக்கும் பண்ணுறதில்ல. அவர் 2 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின், இன்னொருத்தர் யுஏஇயோடைய தலைவர். அவர் வந்தபோது போனார், அவங்கள 2 பேரையும் அவருடைய கார்லேயே அழைச்சிட்டு வந்தார். அது வந்து புரோட்டோகால் கிடையாது. அதுக்கு புரோட்டோகாலுக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார். அந்த அமைச்சர் தான் போவார், அவருக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன, அவர் தான் போய், அவரும் அவருடைய செயலாளர்கள், அதாவது செக்ரட்டரி லெவலில் இருப்பாங்க, அவங்க தான் போவாங்க வரவேற்க. அடுத்ததாக யூடியூப்பில் திரு மாரிதாஸ் அவர்கள்